வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்போ நம்ம குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தன்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு அவரோட பதவியை. இப்போ அடுத்த துணை குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்ற தேர்தல் தான் நடக்க இருக்கு. இந்த துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் அப்படின்றது எப்படி நடக்கும், இந்த ஒரு தேர்தலில் யாரெல்லாம் ஓட் பண்ண முடியும், யாரெல்லாம் ஓட் பண்ண முடியாது, எந்த நடைமுறையில் இது நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடக்கக்கூடிய வழிமுறைகள் என்னவா இருக்கு, அதாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு தேர்தல் அப்படின்றது எலக்டோரியல் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசிய வாக்கெடுப்பாக தான் நடக்கும். இதில் எம்பிகள் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். சரி, இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் போட்டியிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான கிரைட்டீரியாவாக சொல்லப்படக்கூடியது அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், அதே மாதிரி 35 வயசை பூர்த்தி பண்ணியிருக்கணும், அது மட்டும் இல்லாம எந்த ஒரு அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது, அண்ட் மாநில அவை உறுப்பினரா இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கணும் அப்படின்றதுதான் துணை குடியரசுத் தலைவரா போட்டியிடக்கூடிய நபருக்கான தகுதிகளா பார்க்கப்படுது. சரி, இந்த ஒரு தேர்தலில் யாரெல்லாம் வாக்களிக்கலாம், யாரெல்லாம் வாக்களிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களவை மாநிலவை நியமன உறுப்பினர்கள்லாம் இந்த துணை குடியரசு தலைவருக்கான தேர்தலில் ஓட் பண்ணுவாங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு தேர்தல் ஓட் பண்ண முடியாது. இப்ப நம்ம நாடாளுமன்றத்தோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 782 இருக்கு. இதுல மக்களவை உறுப்பினர்களா இருக்கக்கூடியவங்க 543 பேரு, இதுல ஒரு காலி இடம் இருக்கு. அதே மாதிரி மாநிலங்களவையில 240 பேர் இருக்காங்க, அதுல 5 காலி இடங்கள் இருக்கு. ஸோ இந்த மொத்தமா இருக்கக்கூடிய 782 பேர்ல பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அப்படின்றது 427 இருக்கு. மற்ற எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அப்படின்றது 355 இருக்கு. சரி, இந்த நிலைமையில துணை குடியரசு தலைவரோட தேர்தலில் யார் இந்த ஓட்டிங்ல வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்றத எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, 700 பேர் இருக்காங்க அப்படின்ற சமயத்துல 350 50% ஆஃப் ஓட்டை யார் வாங்குறாங்களோ அவர் தான் வெற்றி அடைஞ்சதா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுல 350க்கும் கீழே வாக்குகள் இருக்கு, வாக்குகள் சதறி இருக்கு அப்படின்ற சமயத்துல ரெண்டாவது இடத்துல எந்த நபர்களோட ஓட்டிங் ஹையஸ்டா இருக்கோ அந்த நபர்களை துணை குடியரசுத் தலைவரா தேர்வு பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி தரப்புல, அதாவது பிஜேபி கூட்டணி தரப்புல இருந்து ஒரு நபரை இந்த ஒரு தேர்தலில் போட்டியிட வைப்பாங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகள்ல இருந்து ஒரு நபரை இந்த ஒரு தேர்தலில் போட்டியிட வைப்பாங்க. ஸோ இப்படி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா பிஜேபி தரப்புல இருந்து போட்டியிடக்கூடிய நபர் தான் துணை குடியரசுத் தலைவரா ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 782 பேர்ல 427 பேர் பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வாக்குகள் அப்படின்றது அவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ல தான் நம்ம நாட்டோட துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்றது நடக்கும். அதுக்கான கிரைட்டீரியாஸுமே இதன் அடிப்படையில தான் இருக்கும்னு சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் உங்களை வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Divya.